11:87 வசனம், குர்ஆன் வசனம். அதுல ஷுஐப் நபியை பார்த்து அந்த மக்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதைத்தான் அதுல தான் சந்தேகம் கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஷுஐபே, உன்னுடைய தொழுகை தான் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை வணங்குவதை விட்டும் உன்னுடைய தொழுகை தான் தடுக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. யா ஷுஐபே ஸலாத்துக தஅமுருக, உன்னுடைய தொழுகை தான் உனக்கு கட்டளை இடுகிறதா. என்ன கட்டளை இடுகிறதா? அந்நத்துருக்க மாயஅபுது ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதையெல்லாம் விட வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லித் தர்றது உன் தொழுகை தான் உனக்கு சொல்லித் தருதா, உன் தொழுகை தான் உனக்கு கற்றுத்தருகிறதா என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, இந்த இடத்துல தொழுகைங்கிற எந்த அர்த்தத்தில் வந்திருக்கிறது? ஷுஐப் நபியிட்ட அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா, ஷுஐப் நபிய நாங்க கண்ணு மண்ணெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு சொல்ற, செருக்கு வைக்க கூடாதுன்னு சொல்ற, இப்படி சொல்ல உன்னை தூண்டியது எது? உன்னுடைய தொழுகை தான் தூண்டியதா? ஸலாத்துக தஅமுருக, உன்னுடைய தொழுகை தான் இப்படி தூண்டியதான்னு கேட்கிறாங்களே, இதுக்கு இந்த இடத்துல தொழுகை என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகைங்கிறது அரபியில பல அர்த்தத்துக்கு உள்ள ஒரு சொல்லு. இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு துவாங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்றோம்ல, அதுவும் சலாத்தும் ஒரே வார்த்தை தான். இறைவா நபிகள் நாயகத்துக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்றீங்கல்ல, அதுவும் சலாத்து தான். அப்ப ஸலவாத்துன்னு சொல்றோமே, அதெல்லாம் சலாத்துல இருந்து பிறந்த சொல்லுதான். நபிகள் நாயகத்திற்கு நம்ம செய்யற துவாவை என்னன்னு சொல்றோம்? ஸலவாத்து சொல்றதுன்னு சொல்லிக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முகமதுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றோம். இதை சல்லிங்கிற வார்த்தையை தான் தொழுவிப்பீராக என்பதற்கும் பயன்படுத்துவோம். சல்லினா தொழுவிப்பீராக. அப்ப அந்த சலாத்துங்கிற அந்த சொல்லு ஒருவருக்காக ஒருவர் செய்யற துவாங்கிற அர்த்தம் இருக்கிறது, வணக்கம்னு அர்த்தம் இருக்கிறது. வணக்கத்துல தப்பான வணக்கம் ஒருத்தன் செய்வான்ல, அதை கூட அல்ல சலாத்துங்கிறான். எப்படி சொல்றான்? 8வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் வருகிறது, ஒமாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி, பைத்துல்லாவுல இவங்களுடைய சலாத்து தொழுகை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கைதட்டுதலும் சீட்டடித்தலுமாக இருக்கிறது. காபத்துல்லாவுல இவங்க என்ன தொழுகிறாங்கன்னு கேட்டா கைதட்டுறாங்க, இதுதான் இவர்களின் தொழுகை. சலாத்துங்கிறாத கை தட்டுவதை சலாத்துங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லுவாங்க. நம்ம தொழுகை வேறையாக இருக்கிறது, அவன் தொழுகை என்னவா இருக்குன்னு கேட்டா காபத்துல்லாவுல விசில் அடிக்கிறதும் கை தட்டுவதும் தான் செய்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த இடத்துல சலாத்துக்கு என்ன அர்த்தம்? தவறான ஒரு வழிபாட்டை சலாத்து நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப சலாத்துங்கிறது பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. இந்த இடத்துல ஷுஐப் நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உன்னுடைய தொழுகை தான் இப்படி தூண்டுகிறதா? நீ தொழுகையில அந்த தொழுகையில ஈடுபட்ட காரணத்தினாலதான் எங்க செயல்லாம் தவறு என்று நீ சொல்லுகிறாயான்னு கேட்கிறாங்க. இதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த மாதிரியான வார்த்தை பயன்பாடு நம்ம வழக்கத்தில் இது மாதிரி சாதாரணமா என்ன செய்வோம், இலக்கியமா சொல்றது. தொழுகைங்கிறது ஒரு பொருளாய் கட்டளையிடுவதற்கு இல்ல. அந்த தொழுகையில் அவர் ஈடுபடும் பொழுது இறையச்சம் வருகிறது. இறையச்சம் வரும் பொழுது அந்த இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை அவர் கடைபிடிக்க வேண்டிய நிலைமை வருகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உன் தொழுகை தான் இப்படி கட்டளையிடுகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை ஒரு இலக்கியமாக சொல்லுவாங்க. நம்ம எல்லா மொழியிலையும் அதை பார்க்கலாம். அதாவது தொழுகைங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு மனிதன் கிடையாது, அது நமக்கு கட்டளையிட போறதும் கிடையாது. அந்த தொழுவதனால் நாம என்ன செய்யறோம், அப்படி நடந்து கொள்கிறோம். அப்படி தவிர தொழுகை கட்டளையிடாது. அந்த என்னென்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஷுஐப் நபி இடத்துல அவங்க கேட்கிறாங்க, நீ ஒரு புது கொள்கையை சொல்ற, இந்த புது கொள்கையை சொல்லுமாறு உன் தொழுகை தான் உனக்கு ஏவியதா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கொண்ட கொள்கை தொழுகை என்றால் நீ ஒரு வணக்கத்தை செய்கிறாய், அந்த வணக்க இறைவனை மட்டும் வணங்கணும்னு ஒரு கொள்கைக்கு வந்து விட்டாய். அந்த ஒரு கொள்கை தான் எங்க வணக்கத்தை எல்லாம் தப்புன்னு சொல்ல வைக்குதா அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கிறாங்க. தவிர அது தொழுகை தான் ஏவுதுன்னு அர்த்தத்தில் சொன்னதில்லை. இவர் கொண்ட கொள்கை அப்படி ஏவுறதைத்தான் தொழுகைங்கிற வார்த்தையை கொண்டு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதனால அது பிரச்சனை கிடையாது.